யாழ்சிரியின் பிரதான செய்திகளுக்கு செல்லும் முன் முதலில் தலைப்புச் செய்திகள். ஹைபா பசான் எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையம் மீது ராக்கெட் தாக்குதல், சேதம் ஏற்பட்டும் உயிரிழப்புகள் இல்லை. 500க்கும் மேற்பட்ட அரசியல் கைதிகள் விடுதலை, பெலாரஸ் அதிபருக்கு நன்றி தெரிவித்த ட்ரம்ப். அமெரிக்கா இஸ்ரேல் தாக்குதலில் ஈரான் மின் நிலையம் சேதம், தெஹ்ரானில் மின் விநியோகம் பாதிப்பு. அரசு மருத்துவ அதிகாரிகள் பணி பகிஷ்கரிப்பு, சுகாதார சேவைகள் பாதிப்பு ஏற்படும் அபாயம். ஓமானில் கைது செய்யப்பட்ட மிடிகமா சூட்டி இலங்கைக்கு கொண்டு வரப்பட்டார். சிஐடி கட்டுப்பாட்டில் விசாரணை ஆரம்பம். சிறையில் இருந்த சந்தேக நபருக்கு பிறந்த நாள் விழா, சிசிடி ஓஐசி மீது கடும் ஒழுங்கு நடவடிக்கை. செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் அந்தோணி பிள்ளை கிரேசியன். நாளை காலை முதல் நாடள ரீதியில் அரசு அதிகாரிகள் பணி பகிஷ்கரிப்பில் ஈடுபட உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கம் சார்பில் இந்த தொழிற்சங்க நடவடிக்கை முன்னெடுக்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அவர்கள் முன்வைத்துள்ள முக்கிய கோரிக்கைகள் தொடர்பில் அரசாங்கத்துடன் நடைபெற்ற பேச்சுவார்த்தைகளில் உரிய தீர்வு கிடைக்காத நிலையில் இந்த பணி பகிஷ்கரிப்பு தீர்மானம் எடுக்கப்பட்டதாக கூறப்படுகின்றது. மருத்துவ அதிகாரிகளின் பணியிட நிலைமை, சம்பள முரண்பாடுகள் மற்றும் நிர்வாக சிக்கல்கள் உள்ளிட்ட பல பிரச்சனைகள் இதற்கு காரணமாக குறிப்பிடப்படுகின்றன. இந்த பணி பகிஷ்கரிப்பு காரணமாக நாடளாவிய ரீதியில் உள்ள அரசு வைத்தியசாலைகளின் வெளிநோயாளர் பிரிவு, சில அறுவை சிகிச்சை சேவைகள் மற்றும் வழக்கமான மருத்துவ சேவைகள் பெரிதும் பாதிக்கக்கூடும் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. அவசர சேவைகள் மட்டுமே குறைந்த அளவில் செயல்படும் நிலை ஏற்படலாம் எனவும் தெரிவிக்கப்படுகின்றது. அதேவேளை பொதுமக்களின் நலனை கருத்தில் கொண்டு உடனடி தீர்வு காண அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பல தரப்பினரும் வலியுறுத்தி வருகின்றனர். பிரசாத் மதுசங் என அழைக்கப்படும் சந்தேக நபர் ஓமானில் சர்வதேச ஒருங்கிணைப்பின் மூலம் கைது செய்யப்பட்டு இன்று அதிகாலை இலங்கைக்கு கொண்டு வரப்பட்டார். இலங்கை அதிகாரிகளின் கோரிக்கையின் பேரில் மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கையின் மூலம் கைது செய்யப்பட்ட அவர் நாட்டிற்கு வந்தவுடன் குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரிகளால் காவலில் எடுக்கப்பட்டு மேலதிக விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. பாதாள உலகக்குழு தலைவன் கனமுல சஞ்சீவ படுகொலை வழக்கின் முதன்மை சந்தேக நபரான இசாரா செவ்வந்திக்கு அவர் தடுப்பு காவலில் இருந்தபோது பிறந்தநாள் விழா கொண்டாடியதாக எழுந்த குற்றச்சாட்டை தொடர்ந்து கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவு பொறுப்பதிகாரிக்கு எதிராக கடும் ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. 2025 பிப்ரவரி மாதம் அழுத்கடை நீதிமன்ற வளாகத்தில் கனமுல சஞ்சீவ சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவத்தில் கொலையாளிக்கு ஆயுதம் வழங்கியதும் சதித்திட்டத்தின் பின்னணியில் இருந்தவருமாக இசாரா செவ்வந்தி மீது குற்றச்சாட்டு உள்ளது. சம்பவத்திற்கு பிறகு நேபாளத்திற்கு தப்பிச் சென்ற அவர் பின்னர் சர்வதேச ஒத்துழைப்புடன் கைது செய்யப்பட்டு இலங்கைக்கு கொண்டு வரப்பட்டார். தற்போது அவர் தடுப்பு காவலில் வைத்து விசாரணை நடைபெற்று வருகின்றது. இத்தகைய பாரிய குற்றச்சாட்டில் உள்ள கைதிக்கு காவல்துறை அதிகாரி ஒருவர் விழா ஏற்பாடு செய்தது துறை ஒழுக்க விதிகளை மீறுவதாக கருதப்பட்டதால் உயர்மட்ட விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. மேலும் இந்த நிகழ்வில் தொடர்புடைய மற்றவர்கள் குறித்தும் விசாரணைகள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன. அடுத்து சர்வதேச செய்திகள். ஹைபா நகரில் அமைந்துள்ள பசான் எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையம் மீது ராக்கெட் தாக்குதல் நடத்தப்பட்டதாக தகவல் தெரிவிக்கின்றன. இந்த தாக்குதலின் விளைவாக நிலையத்தின் சில பகுதிகள் சேதமடைந்துள்ளன. இந்த தாக்குதலின் காரணமாக தலைநகர் தெஹ்ரான் உட்பட பல பகுதிகளில் மின் விநியோகம் பாதிக்கப்பட்டு சில இடங்களில் மின்வெட்டும் ஏற்பட்டுள்ளது. இச்சம்பவத்தை ஈரான் அரசு கடுமையாக கண்டித்து தக்க பதிலடி நடவடிக்கை எடுக்கப்படும் என எச்சரித்துள்ளது. மேலும் இந்த தாக்குதல் மத்திய கிழக்கு பகுதியில் பதற்றத்தை அதிகரித்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. பெலாரஸ் நாட்டில் 500க்கும் மேற்பட்ட அரசியல் கைதிகள் விடுவிக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளன. இந்த நடவடிக்கையில் டொனால்ட் ட்ரம்ப் தனது பாராட்டை தெரிவித்து அலெக்சாண்டர் லுகாசென்கோ அவர்களுக்கு நன்றி தெரிவித்துள்ளார். இது மனித உரிமை நிலைமையில் ஒரு முக்கிய முன்னேற்றமாக பார்க்கப்படுவதுடன் சர்வதேச அளவில் கவனம் ஈர்த்துள்ளது. ஈரான் நாட்டின் முக்கிய மின் நிலையம் ஒன்று அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் தொடர்புடைய தாக்குதலில் சேதமடைந்துள்ளதாக தகவல் தெரிவிக்கின்றன. ஆனால் இந்த சம்பவத்தில் எந்த உயிரிழப்புகளும் அல்லது காயங்களும் ஏற்படவில்லை என இஸ்ரேல் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். தாக்குதலுக்கு பிறகு பாதுகாப்பு படைகள் உடனடியாக சம்பவ இடத்தை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்து மேலதிக பாதுகாப்பு நடவடிக்கைகள் மேற்கொண்டுள்ளன. இச்சம்பவம் ஹிஸ்புல்லா மற்றும் இஸ்ரேல் இடையிலான தொடர்ச்சியான பதற்றத்தின் ஒரு பகுதியாக கருதப்படுகின்றது. இதனால் அந்த பகுதியில் பாதுகாப்பு நிலைமை மேலும் கடுமையாகியுள்ளது. இத்துடன் யாழ்சிரியின் செய்திகள் நிறைவடைகின்றன. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள யாழ்சிரி யூடியூப் சேனலோடு இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.